மிக ஒரு மாற்றம், மிகப்பெரிய மாற்றம், இலாக்காக்கள் மாற்றம், எல்லாமே நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. இந்த தருணத்தில் ஒரு பேரவைத் தலைவரா எப்படி இதை கவனிக்கிறீங்க? அது முதலமைச்சர் எதை செய்தாலும் சரியா செய்வாங்க. அமைச்சர்கள் முதலமைச்சர் விருப்பப்படி இலாகாக்கள் ஒதுக்குவது முதலமைச்சருடைய அவங்களுடைய தனி உரிமை. அந்த அடிப்படையில் எந்த முடிவு எடுத்தாலும் இன்னும் தமிழக மக்களுக்கு வேகமாக நல்பலன்கள் கிடைப்பதற்காக இந்த வேகம். எதிர்கட்சிகள்லாம் கிரிட்டிசிசம் செய்யறாங்க. இது மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் பதவி கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் இன்னும் விசாரணையில தான் இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க ஒரு பேரவைத் தலைவர்? மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அப்ப நீங்க அதுக்கு கேளுங்களா, நீங்க அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அதனால விமர்சனங்கள் வரும். ஜனநாயக நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது சொல்லணுமே தவிர மற்றபடி எல்லாம் உங்களுக்கே தெரியும். எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச விஷயங்கள் நீங்க. அதனால நாட்டுக்கு இது ஒரு நன்மையான காரியம். மாநிலத்தோடைய 3வது துணை முதலமைச்சரா உதயநிதி அவர்கள் வந்திருக்கிறார். எப்படி பேரவையில் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவருடைய செயல்பாடுகள், ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸாவும் அவர் இருக்காருன்றதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் 1,15,00,000 பேர்களுக்கு முதல்ல கலைஞர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. நீங்க எந்த பத்திரிகை, எந்த ஊடகம், யாராவது ஒருவர் ஜாதி பார்த்து, மதம் பார்த்து, ஆளுங்கட்சி எதிர்கட்சி பார்த்து பயனாளிகள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு ஒரு விமர்சனம் எங்கேயாவது சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவு நடுநிலைமையாட்டு அவர் தான் நம்முடைய துணை முதல்வர் தான் அந்த தேர்ந்தெடுத்து உலகத்திலே இப்படி 1,15,00,000 பேரை தேர்ந்தெடுத்து விமர்சனம் இல்லாமல் இருக்குன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதனால அவர் ஒரு நல்ல இளம் ரத்தம் நமக்கு கிடைச்சிருக்கு. வேகமாக, அதுவும் டிரான்ஸ்பரன்சியா எல்லோருக்குமான ஒரு முதலமைச்சராக நல்லா செயல்படுவார். நன்றி.